நம்ம உடம்பு விட்டு நம்ம ஆன்மா கொஞ்ச நேரம் வெளியே போய் ஜாலியா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி நம்ம உடம்புக்கே வந்துரும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், அதை பத்தி பேசுறதுதான் ஏஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். சோ இதுக்கு இன்னொரு பேரும் சொல்றாங்க அவுட் ஆஃப் த பாடி எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா பாடியை விட்டு சோல் வெளில போகுது இல்லையா, அதனால. ஆல்ரைட், சோ இதை நீங்க டெத்தோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது ஒரு டெம்பரரியா ஃபன் பண்ணிட்டு ஆன்மா உள்ள வர ஒரு ப்ரொசீஜர். ஓகே, அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்றாங்க. நம்ம உடம்புல ஆக்சுவலா ரெண்டு கான்சியஸ்னஸ் இருக்கான். ஒன்னு பிசிக்கல் பாடி யூஸ் பண்ற கான்சியஸ்னஸ், அதை வச்சுதான் நம்ம இந்த டே டு டே வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோமா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் பாடி எடுக்கிற கான்சியஸ்னஸ், அதாவது ஒளி வடிவத்திலான கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ப்ரொஜெக்ஷன் பண்றதுக்கு நம்மளால நம்மளோட பிசிக்கல் பாடியை யூஸ் பண்ண முடியாதான். அந்த ஆஸ்ட்ரல் பாடியை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமா. சோ இது ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ரொஜெக்ஷன் ரெண்டு விதமா நடக்குமா. ஒன்னு அன்வில்லிங்லி, எனக்கு இதெல்லாம் வேணாம், இதை பத்தி தெரியவே தெரியாது, ஐடியாவே இல்லைன்றவங்களுக்கு கூட இது நடக்குமா. எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப் பேரலிசிஸ், டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல நடக்குமா. சில நேரத்துல மெடிடேஷன் பண்ணும் போது நடக்குமா. இன்னொன்னு இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதுல இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு பர்பஸ்ஃபுல்லா இயர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் பண்ணிட்டே இதை பண்றதுக்குன்னு ஒரு பீப்புள் இருக்காங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவலி ஹை பீப்புள்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா, லைஃபுக்கான ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குமா. வாழ்க்கைங்கிறது சும்மா இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் வாழ்ந்துட்டு போறது இல்ல, தெர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ வித் சோல் அப்படின்னு வாழ்க்கையை பத்தி ஒரு பெரிய புரிதல் கிடைக்குமா. ஃபியரே இல்லாம போயிடுமா லைஃப்ல. இது ஒரு மேஜர் ரீசனா சொல்றாங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the moment one starts astral projecting, அவங்களோட பாடி ரொம்ப லைட்டரா ஃபீல் ஆகுமா. ஏன்னா கான்சியஸ்னஸ் உடலை விட்டு வெளியே போகும்போது லைட் ஃபார்ம்னா என்ன, அதுல வெயிட்டே இருக்காது இல்லையா. சோ ரொம்ப லைட்டரா ஃபீல் ஆகும். சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய ரோப் மாதிரி ஒண்ணு ஃபீல் ஆகுமா, சில்வர் லைன் மாதிரி. சோ அது எப்படின்னா இவங்க உடம்புல இருந்து ஸ்பேஸ்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குமா. அதுல உங்க கிளைம்ப் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுமா. அண்ட் ஆப்வியஸ்லி இது எல்லாருமே சொன்னது தான் உடலை தானே பாப்பாங்களாம் உடலை விட்டு வெளியே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அண்ட் இந்த ஏஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை வச்சுட்டு ரியான்ஸ் ஃபுல்லா சுத்தலாமா, அதாவது ஸ்பேஸ் டிராவல் பண்ணலாமா, பிளானட் டு பிளானட் ஆகலாமா, உங்களுக்கு பிடிச்சவங்களை போய் விசிட் பண்ணலாமா, என்ன வேணா பண்ணலாமா. இதை பத்தி உங்க கருத்து என்ன, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா என்னோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.